யாரா தள்ளி விட்டது? பயந்தே போயிட்டேன். செல்லம், நீ ஒண்ணும் பயப்படாத. நான் தான் உன்னோட தங்கப்பன். என்னோட தங்கப்பன்? ஏன் இந்த ஊர்ல வேற ஆம்பளைங்களே இல்லையா? செல்லம், இங்க நிறைய மான்களை பார்க்க முடியும். எத்தனையோ தங்கப்பனை பார்த்திருப்பேன். ஆனா ஃபாரின் தங்கப்பன் என் ஒருத்தனை தான் பார்க்க முடியும். அதுதான் நான். ஐ அம் கு. உனக்காகவே பிறந்தவன். இங்க பாருங்க, இது மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. ஆமா, உன்ன மாதிரி உண்மையான அன்பை புரிஞ்சிக்காதவ புத்தி இல்லாத பெண். உனக்காக நான் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? கொஞ்சம் குனிஞ்சு என் நெஞ்ச பாரு. என்ன எடுத்துட்டு வந்தீங்க? காட்டுங்க பாக்கலாம். அதை தூக்கி காட்டுறேன். ஐயோ, இது எல்லாமே எனக்கா? எல்லாம் உனக்காகத்தான். எல்லாத்தையும் நீயே எடுத்துக்க. இன்னொன்னு கூட இருக்கு. என்னது? சின்னதா தான் இருக்கும், வேலை நல்லா செய்யும். அது வேணும்னா நீ என் வீட்டுக்கு வந்தாதான் தர முடியும். வீட்டுக்கு நான் வரமாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. நீ பயப்படாத, அது சின்னதா தான் இருக்கும், பார்த்தா உனக்கு பிடிக்கும். இங்க பாருங்க. என்ன? உன்னதான் வாடி சொல்லும். நீங்க ஏன் நிலவு பார்த்த நரி மாதிரி நிக்கிறீங்க? ஹலோ, உங்ககிட்ட தான் கேட்டேன். மரமண்ட. இதையே சாக்கா வச்சு வச்சு அடிக்கடி கிச்சனுக்கு வந்துட வேண்டியதுதான். இப்பதான் என்னன்னு புரியுது. நல்லா கேட்டுக்க ஓட்ட தெரியற டிரைவரே. என்ன இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்ட காக்கானரி பாட்டி வட சுட்ட கதைய கேட்டிருக்கியா டிரைவரே? தங்கப்பா, ஓ, உங்ககிட்ட வேற ஏதாவது சென்ட் பாட்டில் இருக்கா? என்கிட்ட இன்னொரு சென்ட் பாட்டில் இருக்கு. ஆளு குடுக்கறதோடு நிறுத்திக்க. லட்சுமி, நீங்க வா. ஜானு இப்போ சின்ன பொண்ணு கிடையாது, அவளுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. என்னானாலும் ரவி வந்துட்டான். இனி ஜானுவோட கல்யாணத்தை தள்ளி வைக்க வேண்டாம். நானே அதை உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். எங்களோட எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு தானே அவர் கண்ணை மூடினாரு. விஸ்வா நல்லவன், ஜானுக்கு பொருத்தமா இருக்கும். அவங்களோட கல்யாணத்தை நம்ம உடனே நடத்தணும். விஸ்வா, விஸ்வா, விஸ்வா. ஏமா இப்படி ஓடி வர? ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லதான் வந்தேன். நீ சொல்ற எல்லாமே எனக்கு சந்தோஷம் கொடுக்கறதுதான். அப்புறம் என்ன தனியா? ரொம்ப முக்கியமான விஷயம் தான். மாமா நம்ம கல்யாணத்தை சீக்கிரமா பண்ணிடலாம் முடிவு பண்ணிட்டாரு. அப்படின்னா அதை விட ரொம்ப சந்தோஷமான விஷயத்த நான் சொல்றேன். என்னது அது? முதல்ல இங்க உட்காரு, சொல்றேன். சரி, உட்காரு. வேற என்ன பண்ணணும்? என்ன வேணுங்கிறத உடனே எல்லாம் கிட்டிட முடியாது. இங்க பாரு, வெளிநாட்டுல லவ் பண்ற மாதிரி எல்லாம் இங்க கூடவே கூடாது. அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு சொல்ல வந்ததா சொல்லுங்க. அது என்ன சந்தோஷமான செய்தி? நம்மளோட யூனியனோட ஃபங்க்ஷன்ல உன்னோட கலை நிகழ்ச்சி நடத்த முதலாளி பர்மிஷன் கொடுத்திருக்காரு. என்ன? என்னோட டான்ஸா? என்னோடது. என்ன, நான் கூப்பிட்டா நீ வர மாட்டியா? வர வர உங்களுக்கு நேரம் காலம்லாம் தெரியாம போச்சு. ஏன், என்னாச்சு? யாராச்சும் பார்க்க போறாங்க. அப்படியெல்லாம் வெக்கப்பட்ட காரியம் நடக்குமா? நீ போய் இதெல்லாம் அமெரிக்கால எப்படி நடக்கும்னு அந்த ரவி கிட்ட கேளு. நீங்களே போய் கேளுங்க. அந்த ஊர்ல லக்கிக்குன்னு ஒரு செலிப்ரேஷன் இருக்கு. நிறைய தம்பதிகளை கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஹோட்டல் ரூம்ல பூட்டி வச்சிருவாங்க. அங்க புருஷங்கள்லாம் எல்லா சாவியும் ஒரு டப்பால போட்டு குளிக்க வச்சிடுவாங்க. கண்ணை மூடிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாவியை எடுப்பாங்க. சாவியில இருக்க நம்பர் படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூமுக்கு போவாங்க. சில பொண்ணுங்களுக்கு வேற பையன் கிடைப்பாங்க. சில பொண்ணுங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாம சொந்த புருஷனே வந்துடுவோம். எனக்கு அன்பா இருக்கிற நீங்க மட்டும் போதும். எல்லார் முன்னாடியே வெக்கமா இருக்குல்ல? எதுக்கு வெக்க பண்ணும்? நடக்கிறது தானே சொன்னேன். விடுங்க. இங்க பாரு வசந்தி, கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய கிஸ் பண்ணலாம். அதுக்கு பிறகு மீதி எல்லாம் அப்புறம் தான். அதெல்லாம் மனசுக்குள்ளே பூட்டி வச்சிருங்க. வேண்டாம் வேண்டாம், நான் ஒன்னும் வெளிநாட்டுக்காரே இல்ல. எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அப்போ நம்ம ஒண்ணு செய்யலாம். இப்பவே நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்க. அப்போ ஓகே தானே?
ஆ? ரவி ரவி வசந்தி, எதுக்கும் அழகான முகத்தை எப்படி வச்சிருக்க? நீங்க போய் ஜானுவோட முகத்தையே பாருங்க. ஓஹோ, உன் மனசுல இருக்கிறத சொன்னதுக்கு நன்றி. பொய் சொல்லாம அதை ஒத்துக்கிட்டா போதும். நீ சொல்றத வேணா ஒத்துக்கிறேன். அப்புறம் நம்ம காதலை விட்டுட்டு சோக பாட்டை பாடிக்கிட்டு இருக்காத. புஸ்தகம், ஸ்லேட் இதெல்லாம் ஒன்றை எடுத்துக்கிட்டு படிக்க போனது. சின்ன வயசுல முருங்கைப்பூவை பறிச்சு அம்மா அப்பா விளையாட்டு விளையாடினதை நினைச்சு அழக்கூடாது. நிறுத்துங்க ரவி, அதெல்லாம் இப்ப எதுக்கு ஞாபகப்படுத்துறீங்க? என்னுடைய மனசுல நம்மளுடைய நினைவுகள் மறக்காம இன்னும் இருக்குன்னு தெரிய வைக்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இங்க பாருடி, நான் செத்தாலும் என் மனசுக்குள்ள ஒரு பொண்ணு தான் இருப்பான். அது என்னுடைய வசந்தி. ரவி, ரவி, இன்னும் ஒரு நிமிஷம் கூட நம்ம கல்யாணத்தை தள்ளி வைக்க கூடாது. நான் இப்பவே அப்பா கிட்ட சொல்றேன். ஐயோ விடுங்க, டைம் ஆச்சு. அப்பா வந்துட போறாரு. வரட்டும். ஹலோ ஹலோ, கருப்பையா இருக்காரா? ஆமா, நான் மோகன் பேசுறேன். எஸ், அவசரமா அவரை பார்க்கணும். காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியினை நோக்க, தாக்க தாக்க. என்ன நடந்தாலும் நான் ஒன்று சொல்றேன். உங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா, தாமு வெளியே வந்தானா அவனை நான் முடிச்சிருவேன். அந்த பழியை நான் ஏத்துக்கிறேன். சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப நீ இல்ல, நானும் இல்ல, நம்ம சங்கமும் இல்ல. என்ன இருந்தாலும் இந்த கேஸ்ல நான் தண்டிக்கப்படுவேன், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா நான் திரும்பி வர வரைக்கும் என்னோட இடத்துல இருந்து இந்த யூனியனை பாத்துக்கிறதுக்கு நீ ஒருத்தன் தான் இருக்க. ஒருத்தனை கொல்றதுங்கிறது அவ்வளோ கஷ்டமானதா? நீ ஆஃபீஸ்க்கு போ. நான் ஜானுவை போய் பார்த்துட்டு வரேன். நான் சொன்னது புரிஞ்சதில்ல? நீங்க தான் என்ன சோறு போட்டு வளர்த்தீங்க. ஆனா இன்னொரு பையனை தேடி போக என்னால முடியாது. ஜானு, நீ நான் சொல்றத கேளு. நான் வக்கீல்கிட்ட பேசினேன். இந்த கேஸில் இருந்து விஸ்வாவால தப்பிக்க முடியாது. அதனால நீ உன் மேல அக்கறை இருக்கிறதுனால சொல்றேன், விஸ்வாவை நீ மறந்துடு. மன்னிக்கணும் முதலாளி. விஸ்வா, நீ என்ன பண்ணி வச்சிருக்கீங்கிறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். என் மனசுக்குள்ள உனக்கு நல்ல மதிப்பு வச்சிருந்தேன். அதுக்கு எதிராக நான் எதுவுமே பண்ணலையே முதலாளி. உன் உலகத்தை யாரும் கேட்கல சார். உங்களோட உதவி கேட்டு நான் இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன்னு நினைச்சீங்களா? தெரியும், இவளை பார்க்க தானே.
அவனுக்கும் கல்யாணம் முடிவு பண்ணியிருக்கீங்க. ரவி, நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி குடிச்சிட்டு பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கிற ஆள் கிடையாது விஸ்வா. ஜானுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்னை விட அவங்க அப்பா தான் ஆசைப்பட்டாரு. நானும் அதை ஒத்துக்கிறதுக்கு காரணம் அவன் என் உயிரை காப்பாத்திருக்கான். உயிரை காப்பாத்தினானா? எப்போ? உனக்கு அந்த சம்பவம் தெரியாது.